ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி பாட்டியின் சமையல். இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோமா, அதுக்கு தேவையான அளவு பொருள் பார்க்கலாம் வாங்கம்மா. ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் விட்டுருக்குறோமா, முந்திரியை போட்டு அதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ரவையை வறுக்கிறதுக்கு ரவை போடலாமா. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சுமா, ரவை எடுத்துடலாமா. பாதி ஆயில் முதல்ல ஊற்றிட்டோமா ரவை வறுக்கிறதுக்கு. மீதி ஆயிலை இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கேசரி செய்ய போகிறேன். இதில் நான் ஊற்றிடுறேன். நெய்யும் ஊற்றிடுறேம்மா. இதுக்கு ஊற்றுறேம்மா. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லா சுவையாக இருக்குமா. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேம்மா. ஃபுட் கலர் கொஞ்சம் ஊற்றிடலாமா. இதில் ஏலக்காய் பவுட்ரு போட்டுடலாமா. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுமா. இப்போ ரவையை போடலாம். ரவை நல்லா வெந்துச்சுமா. இப்போ சக்கரை போடலாம். இந்த 3/4 கிலோ சக்கரை போட்டுடுறேம்மா. ரெடி ஆச்சுமா. வறுத்து வச்ச முந்திரியை போட்டுடலாம். டூட்டி ஃப்ரூட்டி போடுறேம்மா. வெள்ளரி விதையும் போட்டுடுறேம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் செல்வி பாட்டியின் சமையல். வாழ்க வளமுடன்.